நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ளவுஸை கூட ஈஸியாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம், ஆனால் இந்த சைடு ஜாயின் பண்ணும்போது தான் எனக்கு ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் ஈவனாகவே வரமாட்டேது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸ்லீவ் கிட்ட கரெக்டாக நமக்கு இருக்கும், ஆனால் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஈவனாக தான் பேக் பார்ட் வந்து வராது. அந்த டைமில் நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் பட்டியோட ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேக் பார்ட்டை வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் பார்ட்டை வந்து 1.5 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுட்டு அதுக்கப்புறம் லைனிங் கிளாத் கொடுத்து அடித்து திருப்பி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் வரும். இல்லை அப்படின்னா சில நேரம் அதுவுமே நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுட்டு அதுக்கப்புறம் லைனிங் கிளாத் கொடுத்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பேக் பார்ட்டை ஸ்டிச் அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் சைடு ஜாயின் பண்ணுங்கள். சைடு ஜாயின் பண்ணும்போதும் நீங்கள் அதுக்கான அளவுகளை கரெக்டாக மார்க் பண்ணி நீங்கள் ஸ்லீவ்லேயும் கரெக்டாக வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஸ்லீவ் கிட்டலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் கரெக்டாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.